ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு. தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது புத்தம் புது காலை. தெய்வீக கீர்த்தனை காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி இனிய நேர்களுக்கு இனிய வணக்கம். திருமூலரனுடைய திருமந்திரம், அதாவது 12 திருமுறைகளில் 10வது பகுதியாக காணப்படுவது திருமுறை தான் திருமூலருடைய திருமந்திரம். இதை பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ் 3000 பாடல்கள் அப்படி தான் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருமூலரின் திருமந்திரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. திருமூலரின் 4வது பாடலை தான் இப்போ நம்ம முதல் தந்திரத்தில் பார்க்க போகிறோம். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இந்த பாடலில் திருமுருள் அழகாக சொல்கிறாரு, அந்த இருள் நீங்கி இருந்தேனேன்னு சொல்கிறாரு. எதுக்காக அந்த இருள் என்ன? ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இருளானது சூழுகின்றது. அது என்ன இருள்னு சொன்னீங்கன்னா அறியாமையாக்கிய இருள். நம்ம மூட நம்பிக்கைகள் தெரியாமலே நிறைய செய்திகளை நாம் கடைப்பிடிக்கிறோம். அந்த மாதிரிலாம் இவர் சொல்லலை. இவர் சித்தர் தான், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் தான் இவர். ஆனால் இவருடைய பாடல்களிலே சமத்துவம் காணப்படும். அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்றைய காலத்தில் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஒரு புரட்சியாளராக இன்றைய அறிவியல் கூறுக்கும் இவர்களுடைய சித்தர்கள் பாடல்கள் நமக்கு கையேடாகவும் எடுத்துக்காட்டாகவும் விளங்குகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய அகலிடத்தார் மெய்யை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அகத்திலே இருக்கக்கூடிய மெய்ப்பாடுகள், அந்த மெய்ப்பொருளை காண வேண்டும். பொருள் என்பது சிவபெருமான் தான் சொல்கிறோம். மெய்ப்பொருளை நாம் காண வேண்டும் என்றால் அந்த மெய்ப்பொருளினுடைய இறைவனுடைய லீலைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் இந்த அண்ட சராசரத்திற்கு அத்தனைக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய புகலிடத்து நம்ம அவர்களிடத்தில் போய் சரணாகதியை அடைய வேண்டும். அவர் திருவடிகளை நாம் பணிந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கினோம் என்றால் அவர் நம்மை கை தூக்கி விடுவார். எப்பவுமே சரணாகதி தான் எதுக்குமே சரி. அவருடைய திருவடியிலே நாம் பணிந்து விட்டோம் என்றால் நம் அறியாமையாக்கிய இருளையும் நீக்கி விடுவார். நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பத்தையும் நீக்கி விடுவார். இந்த பிறவாமையாக்கிய வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். பிறவாமை வேண்டும், அது யார் கொடுப்பாங்க? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நமக்கு ஒரு பொருள் வேணும்னா கடையில் போய் வாங்கிட்டு வரலாம். நம்முடைய தேவைகளை வேணும்னா நம்முடைய உறவினரிடத்தில் போய் கேட்கலாம்.
ஆனால் இந்த பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்கணும், யார்கிட்ட போய் கேட்கறது? பெருமாளிடத்தில், சிவபெருமானிடத்திலே தான் நம்ம போய் கேட்க முடியும். அவர்தான் நம்மை தடுத்தாட்கொண்டு இந்த பிறவியாகிய கடலில் இருந்து கடை தேற்றக்கூடியவர் இவர்தான். இவரை நம்ம எப்படி வணங்கணும்னா, இரவும் பகலும் பணிவிடை செய்து ஏத்தியே புகழ்ந்து பாட வேண்டும். அவருடைய புகழை நாம் பாட பாட, அதுதான் சொல்லுவாங்க, இந்த திருமாலுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? பஜனை. அதே போல் இந்த சிவபெருமானுக்கும் அவருடைய புகழை புகழ்ந்து புகழ்ந்து நாம் பாடுகின்ற பொழுது அந்த அடியவர்கள் ஒன்று கூடி சிவபெருமான் நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது, ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு சொன்னாங்களே, வாயும் மணக்கும், காதும் இனிக்கும், உள்ளமும் தெய்வீக ஆற்றல் உடையதாக இருக்கும். அப்போ உள்ளம் தெய்வீக ஆற்றலை பெற்றுவிட்டால் அங்கு இருக்கின்ற கள்ளத்தனம் மறைந்துவிடும். அங்கே இருக்கின்ற தான் என்ற அகந்தை, ஆணவம், கர்வம் இது அத்தனையுமே நீங்கிவிடும். அப்பொழுது தூய்மையான ஒரு பனித்துளியை போன்ற, பனித்துளி எப்படி தூய்மையாக காணப்படுகின்றதோ அதுபோல பசுவினுடைய பாலை கறக்கின்ற பாலில் துல்லியமாக அழுக்கு இருக்காது, மாசு இருக்காது, கலப்படம் இல்லாதது போல் இருக்கும். அவ்வாறு தான் இவரை நாம் வணங்குகின்ற பொழுது இரவு பகல் என்று நேரம் கருதாமல் நாம் எப்பொழுதுமே நம் பணிகளை செய்து கொண்டே இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு பகுதியில் அந்த இறை நாமத்தை நாம் ஓதிக்கொண்டே வந்தோம் என்றால் நமக்கு மறதி என்பது இருக்காது. மறதி இல்லாத பொழுது எதை நாம் எங்கு வைத்தோம், என்ன செயல்படுகின்றோம் என்ற ஒரு நிலையான வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கும். இந்த பாடலில் சிவபெருமானுடைய பாடல்களை அழகாக வரிக்கு வரி இன்பம் சொட்ட சொட்ட கூறியிருக்கின்றார். அந்த திருமூலரை வணங்கி வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி.